இங்கே என்ன பண்ணுறான்? ஒருத்தன் என்ன சொல்கிறான்? சீமா தூய இனவாதம் பேசுகிறாங்கிறான். இங்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்? பிறமொழிக்காரனையும் கட்சியில் சேர்க்குறான்றான். நீ என்ன பண்ணுவ? இந்த பக்கம் படிப்பியா அந்த பக்கம் படிப்பியா? எந்த பக்கம் பண்ணாலும் பேசுகிறான். தூய இனவாதம் பேசுகிறவனு குற்றம் சாட்டுறான் திராவிடம் போகிறான். இங்கிட்டு இருக்கிறவன் என்னென்னா தமிழ் தேசியம் பேசிட்டு இங்கிட்டு ஒரு கூட்டான செய்து பிறமொழிக்காரனுக்கு கட்சியில் இடம் கொடுக்குறாங்கிறான். நம்ம தத்துவம் என்ன? கட்சி அனைத்து மக்களுக்கும், அரசியல் அனைத்து உயிருக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. அதான் கட்சி தத்துவம். இதில் ஒன்றை புரிஞ்சுக்கணும், தனி நாடு அடைஞ்சிட்டோம். இப்போ தலைவரே தனி நாடு அடைகிறாரு. தமிழர்களை தவிர யாரும் இங்கே குடியேறக்கூடாதுன்னு சொல்லுவார், சட்டம் போடுவாரா? போடக்கூடிய ஆளா? போட்டிருக்காரா? தலைவருடைய மெய்காப்பு உயிர்காப்பு படையிலேயே சிங்களம் இருந்திருக்கான். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நாளைக்கு நாமளே தனி நாடு அடைஞ்சிட்டோம், தமிழரை தவிர யாரும் இங்கே குடியேறக்கூடாதுன்னு சட்டம் போடுவீங்களா? அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாது. காங்கோ நாட்டில் தமிழன் அதிபராக இருக்கான், அவனை என்ன பண்ணுவீங்க? தமிழரை தவிர பிறரை இந்த கட்சியில் சேர்க்குறாங்கன்னு சொல்லி விமர்சிக்கிற பெருமக்கள், தமிழனை தவிர எவனையும் பிறமொழியாளனை தலைமையேற்ற எந்த தமிழனும் போகாதே என்று முதல்ல சொல்லு. அது சொல்லியிருக்கியா? விஜயகாந்த் கட்சிக்கு ஏன் போன? ஜெயலலிதா கட்சிக்கு ஏன் போன? கருணாநிதி கட்சிக்கு ஏன் போன? எம்ஜிஆர் கட்சிக்கு ஏன் போன? போகாத. அதே எத்தனை ஆண்டுகளை பேசலை? தமிழன், தெலுங்கன, மலையாளிய, கன்னடன, மராட்டியன எல்லாரையும் தலைமையேற்று போயிட்டான். ஆனால் ஒரு தமிழனை பிறமொழியாளன் தலைமையேற்று வரும்போது வரக்கூடாது என்றால் எப்படி? இது எப்படி ஏற்பீங்க? அவனுக்கு வரும் வாழ் உரிமை மட்டும் இல்லை, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. அப்புறம் எப்படி? ஒரு தேசிய இனம் தன்னுடைய உரிமைக்கு விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கிற போது அதே நிலப்பரப்பில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. இதான் யதார்த்த நிலை. இந்த அரசியல் நிலைப்பாட்டை சரியாக என் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், குழப்பிக்கிற கூடாது. ஒரு தமிழன் தான் தமிழன் என்று உணர்ந்து தலைவனை ஏற்று, பிரபாகரனை ஏற்று, என் தாய்மொழி மீட்சிக்கு, தமிழின எழுச்சிக்கு நான் களப்பணியாற்றுவேன் என்று வருவதை விட, பிறமொழியாளன் என் தலைவன் பிரபாகரன், நான் இந்த தமிழ் தேசிய விடுதலைக்கு, இந்த அரசியலுக்கு நான் உழைக்க வருகிறேன் என்று வருவதுதான் பெருமைக்குரியது. சீமானுக்காக நல்லதர ஓட்டு கேட்கறது பிரச்சனை இல்லைப்பா. சீமானுக்காக தேனிசை செல்லப்பா அவர் மகனுக்காக கேட்கறது இல்லைப்பா. ஜக்மோகன் சிங் வந்து கேட்கறதா பெருமைக்குரியது. நீ அதை புரிஞ்சுக்கணும்ல. ஈழம் அடைவ, எப்படி அடைவ? இந்தியா ஆதரிச்சு அடைவ. இந்தியா எப்படி ஆதரிக்கும்? சீமான் என்கிற தமிழன் பேசுவதை எல்லா மொழி வழி தேசிய மக்களும் ஆதரித்து பேசணும், அப்பத்தான் பிறக்கும். அதுக்கான வேலை இதுவரை வேணா செஞ்சுருக்கானா? இல்லை. யார் செய்கிறா? நாம தான் செய்கிறோம். என் விடுதலைக்காக யார் பேசுகிறா? ஜக்மோகன் பேசுகிறாரு. காஷ்மீரியும் பேசுகிறான். யார்? என்னுடைய அன்பு சகோதரன் யாசின் மாலிக் பேசுகிறான். அப்போ பல தேசிய இனங்களின் ஆதரவை பெற வேண்டியது இருக்குது. கனடா நாட்டு ஆதரவு, பிரான்ஸ் நாட்டு ஆதரவு, ஜெர்மன் நாட்டு ஆதரவு, இத்தாலி நாட்டு ஆதரவு, இஸ்ரேல் நாட்டு ஆதரவு, எல்லா நாட்டு ஆதரவுகளையும் பெற்றுதான் இந்த பூமிப்பந்தில் ஒரு புதிய தேசம் பிரசவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் அவனை சேர்க்காத, இவனை சேர்க்காத, அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னா அது கஷ்டம். இதை புரிந்து கொண்டு அன்பிற்குரிய பிள்ளைகள் களப்பணியாற்றணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அரசியல் எல்லா உயிருக்கும் நம்ம பாட்டன் சொல்லலையா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்கிறான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நமது பாட்டன் வள்ளலார் பெருந்தகை. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி. அப்போ உயிர்நேயவாதிகளாக வாழ்ந்த ஒரு தேசியனத்தின் மக்கள், நாம ஒரு தனித்த தத்துவம் வச்சுருக்கோம். வா எல்லாரும் கூடி வாழ்வோம், ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம். அதான் நம்ம தத்துவம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், தமிழர்கள் நாங்கள் தான் முன்னால் நிற்போம். இவ்வளவு காலத்தில் அண்ணன் நல்லதர சொன்னது போல தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கென்று நாடு இல்லை. தமிழன் இல்லாத கட்சி இல்லை, தமிழனுக்கென்று கட்சி இல்லை. இவ்வளவு காலத்தில் நாம் வந்து தான் பேச வேண்டியிருக்கு. தமிழர்
நாம் தமிழ், நம் தாய்மொழி தமிழ், நாமெல்லாம் தமிழர் அப்படின்னு அவனை மெதுவாக சொல்லி கூட்டி வர வேண்டியது இருக்குது. இதுலேயும் சாதி கட்சிகளில் மத கட்சிகள் இருக்கிறவங்களாம் நாங்கள்லாம் தமிழர் இல்லையா, நம்மளை நக்கலாக கேட்குறது, கேவலமாக கேட்குறது, ஏளனமாக கேட்குறது. இத்தாலியிலேருந்து வந்த சோனியா காந்தி அம்மையார் தமிழனுக்கு தலைவராக இருக்கார். அமித்ஷா தலைவராக இருக்கார். அமித்ஷா அவர் யாருன்னே கூட தெரியாது இவனுக்கு. அவரை பெருமையாக போடுறாங்க. தலித்து வீட்டில் சாப்பிட்டாரு, தலித்து வீட்டில் சாப்பிட்டாரு. தலித்து சாப்பிட்றத சாப்பிட்டாரா? தாழ்த்தப்பட்ட வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்க, சரி, பாராட்டு. அவன் சாப்பிட்றத சாப்பிட்டீல, அதானே இங்கே பேச்சு. எப்படி இருக்கு? அவன் பின்னாடி ஒரு கூட்டம் தமிழர்கள் எல்லாரையும் தலைமை ஏற்றுட்டான். தமிழனை தலைமையேற்க இதுவரை வரல. தமிழை வந்து நின்னவொன்னே என்ன சாதி, என்ன மதம், தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுறது. இந்த நிலையை மாற்றணும். இல்லைன்னா இன்னைக்காவது இந்த மதுராந்தகத்தில் ஒரு இடத்த கொடுத்துருக்கான், எவனோ ஒரு புண்ணியவன் நமக்கு கொடுத்துருக்கான். போன ஆண்டு எவனோ ஒரு இந்த இது கடலூரில் ஒரு சாமி கொடுத்தாரு, ஒரு சின்ன அவர் கொட்டத்தை, இதே மாதிரி ஒரு இடத்த. நினச்சி பாரு, இது யார் நாடு, இது யாருக்கான நாடு, நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி நடத்துகிறாங்க, எப்படி படுத்துகிறாங்கன்னு பாரு. பிஜேபி பேசுமா மாவீரரை பற்றி, மொழிப்போர் ஈகியரை பற்றி பேசுமா? ஆனால் தமிழன் ஓட்டவனுக்கு வேணும். திமுக பேசுமா, அதிமுக பேசுமா, காங்கிரஸ் பேசுமா? ஆனால் தமிழன் ஓட்டவனுக்கு வேணும். இதை தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருத்தனும் புரிஞ்சுக்கணும். அதிகாரம் கைக்கு வந்தால் ஏன்டா இங்கே நடக்குது? 500 ஏக்கரில் நடக்கும்டா மாவீரர் தினம். 500 ஏக்கரில் 500 ஏக்கரில் நடத்துவேன். இப்படியா நடத்துவேன்? உலகம் இருக்கிற எல்லா பெரும் தலைவர்களையும் வர சொல்லுவேன். என் தலைவரை பற்றி படிச்சுட்டு புகழ்ந்து பேசும்பேன். வைக்கிறனா இல்லையா நீ பாரு, வைக்கிறனா இல்லையா பாருங்க, வச்சனா இல்லையா? சீக்கிரம் மாநாடு போட்டாங்க டெல்லியில், வந்தவங்க பல பேர் உட்காந்துருக்கான். நான் வந்து புலிக்கொடி வச்சுருந்தேன், ஒரு தாய் வந்து என் கொடியை பறிச்சுக்கிடுச்சு, அது பிடிச்சிக்கிடுச்சு. நானாடா கொடுத்தேன் என் தலைவர் படத்தை, நானா கொடுத்தேன் என் தம்பி படத்தை. அவன் அடிச்சுட்டு வந்தான்டா அப்போ என் தம்பி பாலச்சந்திரனை, அவர் சில்ட்ரன்னு. அவன் அடிச்சுட்டு வந்தான்டா என் தலைவன் படத்தை, அவர் லீடர்னு. நாங்களாடா கொண்டு போனோம்? எல்லாரும் பேசினான். மணிப்பூர்லேருந்து வந்தவன், திரிபுராவிலேருந்து வந்தவன், காஷ்மீர்லேருந்து வந்தவன், பீகார்லேருந்து, பஞ்சாப்லேருந்து வந்தவன், நாகாலாந்துலேருந்து வந்தவன், எல்லாரும் பேசினான். பிரபாகரன் அவர் லீடர் அப்படின்னு பேசினான். சீமா வந்து பெரிய இனவெறியன், அப்படி தான் பேசிட்டு இருக்கிறான், மொழி வெறியன். ஆனால் கடலூரில் என் வெற்றிக்கு மலையாளத்தை சேர்ந்த மலையாளி பேராசிரியர் சுரேஷ் வந்து ஓட்டு கேட்டார். எனக்கு வாக்கு. என்னுடைய அருமை சகோதரன் சுபாஷ் சந்திரா கர்நாடகாவில் இருக்கிற பேராசிரியர், அவன் எனக்கு கன்னடன் வாக்கு கேட்குறான். என் சகோதரனுக்கு கொடு வாக்கு. எங்கள் ஐயா ஜக்மோகன் சிங் சீக்கியர், பஞ்சாப் சிங்கவன், என் தம்பி சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு வந்து நின்னான். தேசிய இனங்களை ஒருங்கிணைத்து ஒரு நாள் என் இனத்தின் விடுதலையை நான் வென்று எடுக்கல, நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. தம்பி கல்யாண சுந்தரம் சொன்னது மாதிரி எல்லாரும் செத்துறல, எல்லாரும் செத்துறல. இந்த புலின்னா என்ன நினச்சிக்கிருக்கான்? வரி வரி கோடு ஒரு வால் இருக்கிற மிருகம்னு நினச்சிருக்கான். அது இல்லை புலி, அது இல்லை புலி. இப்போ மாவீரர் தினத்தை நடத்த விடலை, ஒரு ஓரத்தில் தள்ளிட்ட. ஆனால் கோபத்தில் எல்லாரும் கூடி குழுமி நிற்கிறான் பாரு, இவனெல்லாம் புலி. எங்கே ஒரு தேசியத்தின் உரிமை பறிக்கப்படுதோ, அதனுடைய உணர்வு நசுக்கப்படுதோ, எங்கே கண்முன்னே தாய் தந்தர் அழித்து ஒழிக்கப்படுகிறார்களோ, அக்கா தங்கை மானபங்கப்படுத்தி கொலை செய்யப்படுகிறார்களோ, அந்த இடத்திலெல்லாம் கோவப்படுகிறானே ஒரு மானமுள்ள தமிழன், அந்த உணர்வு முழுக்க புலிதான். அதான் புலி.
அது தெரியாமல் இவன்லாம் என்னை வந்து தலைவர் பிறந்த நாளையும் மாவீர தினத்தை நடத்த விடாமல் தடுத்துட்டா நான் படுத்துக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கான். என்னடா ஒரு வாழை வெட்டி போட்டால் பள்ளி துடிக்குது, கரப்பாம்பூச்சி மண்டையை வெட்டி போட்டால் உடம்பு துடிச்சிக்கிட்டு இருக்குது, நாங்கள் மான புலிகள் விட்டுட்டு போயிடுவோம் நினச்சிக்க நீ. காலில் மிதிபட்டு இருக்கிற புல், ஒரு புல்லு காலை தூக்கிய உடனே நிமிருது. எலும்பு நரம்பும் இல்லாத புழு அடிச்சா வெடிச்சு துடிச்சு போராடுது. புழு தப்பிக்க வழி இல்லாத கதவை சாத்திக்கிட்டு அடிச்சா பூனை புலியா மாதிரி பாயுது. மான தமிழ் மக்கள் நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருப்போம் நினச்சிருக்க நீ. நின்று அடிப்பேன். என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியாக சின்ன பையனாக இருப்பேன். நான் க்ரீன் பெல்ட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட்டு, இந்த பிளாக் பெல்ட்டு வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டாளாக இருப்பான். பயப்படாமல் நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமாக நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோடு வந்து நிற்கிறேன். எங்கள் அப்பாவே நம்பலை. ராத்திரியில் நடக்குது பரமக்குடியில் சண்டை. இப்போ இரவு வந்து பேருந்தில் இறங்கி வீட்டில் வந்து தூங்கிட்டேன். முகம்லாம் இங்கே காயம் வீங்கிச்சு. போத்து விடிய காலம் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா அந்த கப்பை தலையில் வச்சு தூங்கிட்டேன். அப்படியே இருந்து அப்பா அம்மா வந்து நான் வென்றுட்டேம்மா. அண்ணா என்னப்பா அப்படி அடிபட்டுச்சப்பா? அதில் நம்ம நீ வென்றுட்டியாப்பா? ஏப்பா நீ அப்பா வென்ற அப்படின்னு இப்படித்தான் பலவே நினச்சிருக்கான். இன்னும் இவன் ஒரு சின்ன பையன்ட்டு. என் தலைவன் வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கி எழுதின தேம்பாவணியிலிருந்து சொல்லுவார் அடிக்கடி, கோலியாத்து பெரிய பூதம், தாவிது சின்ன பையன். ஒரு காட்டுவார் இல்லை, அதில் வந்து ஒரு களிமண்ணில் செஞ்ச உருண்டையை வச்சு ஒரே அடியாக நெத்தி போட்டில் அடித்து சாச்சிட்டான்றார். அதை எதுக்கு உதாரணம் சொல்லுவார்? சிங்கள இராணுவ பூதத்தை அப்படி எங்கள் புலி மறவர்கள் வீழ்த்துவார்கள்ன்ட்டு. அது மாதிரி நீ இந்த கதையெல்லாம் நம்மளால் முடியுமா முடியாதா இதெல்லாம் நீ யோசிக்காது. நீ பாட்டு வந்துக்கிட்டே இரு. கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வந்துக்கிட்டு இரு. அண்ணன் நல்லதர சொல்கிறாரு பாருங்க. நான் 2 பேர் தான் கணக்கில் வச்சுருக்கேன். அவர் 3 பேர் சொல்கிறாரு. அது யாருன்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கிட்ட சொல்கிறது 2 பேர் தாப்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தாப்பான்னு தான் எனக்கிட்ட சொல்கிறாங்க. அவர்கிட்ட 3 பேர்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. இன்றைக்கி எல்லாம் சொல்கிறான் ஈழ விடுதலை நாங்கள் கைவிடுறோம், ஒரே இலங்கை, ஈழம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த விடுதலைக்காக போராடி செத்தவன்லாம் பைத்தியக்காரனா? தமிழ் மொழி செத்து போனது, செத்து போச்சு உன் தாய்மொழி. அந்த மொழி செத்து விடக்கூடாது என்று செத்தானே அவனெல்லாம் முட்டா பயலா? அப்போ பைத்தியக்காரனா? பிழைக்க தெரியாதவனா? அப்போ எப்படி பாரு, நாளைக்கு என் தாய்மொழி செத்து போகுமானால் இன்றே நான் இறந்து போவேன்னு அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து சொன்னான். ஆனால் அவன் சாகலை. நமது முன்னோர்கள் இறந்து போனார்கள். நடராஜன் தாளமுத்து தொடங்கி 500க்கும் மேற்பட்ட மொழிப்போர் மறவர்கள் இறந்து போனான். மொழியும் இறந்து போச்சு. என் இனம் அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இறந்து போனான். ஆனால் நம் இனம் இறந்து போச்சு. விட்டுட்டு போறியா? நீ விட்டுட்டு போறியா? அவ்வளோதானா? துரோகத்தில் பெருந்துரோகம் ஒன்று இருக்கு. நமது மாவீரர்கள் போராடினா, இந்த பார் கண்ணு இழந்துட்டான், போராடினா. ஏன் கண்ணை இழந்தும் களத்தில் நின்னான்னா, நாளை மலர்கிற சுதந்திர தமிழீழத்தை என் தமிழ் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் பார்க்கட்டும்னு அவன் நின்னான். களத்தில் கையை இழந்துட்டான், களத்தில் நின்னான். நாளை மலரப்போகிற சுதந்திர தமிழீழத்தின் தேசிய கொடி இந்த புலிக்குடி உயர ஏறுகிற போது
என்னருமை தமிழ் பிள்ளைகள் கைதட்டி மகிழட்டும்னு நின்னா களத்தில். காலை இழந்துட்டான், வெறும் கட்டக்கால். உங்களுக்கு தெரியுமா, காலையில் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் ஒரு தம்பி, இருசக்கரத்தில் ஏற்றிக்கிடுவான். ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு அலுவலமாக கூட்டி போவான். அப்புறம் திருப்பி வந்து விடுவான். அது வரை எனக்கு தெரியாது. அவனை படுக்கும்போது டக்குன்னு காலை கழட்டி வைப்பான். அப்போ தான் தெரியும் கட்டக்கால்னு. நான் அவனையே பார்த்துருப்பேன். அவன் சாதாரணமாக அண்ணா ஓய்வெடுங்கோ, அவ்வளோதான். 100 பேர் இருந்தால் 70 பேருக்கு கால் இருக்காது. நின்னா உடல் ஊனமானாலும் உள்ளம் ஊனமாகாமல் இறுதி வரை உறுதியாக விடுதலை களத்தில் நின்னவன். இங்கே பாருங்க, அந்த போராட்டத்துக்குள்ளேயே எல்லா தளபதிகளுக்கும் வாரிசு இருக்கு. 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை உயிரோடு இருக்குது, 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை உயிரோடு இருக்குது. ஆனால் தான் பெற்ற பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் தன் இனத்தின் விடுதலைக்கு களப்பலியிட்ட ஒரே தலைவன் உலக வரலாற்றிலே பிரபாகரன் தேவன் கிடையாது. எல்லாருக்கும் வாரிசு இருக்கு. அதை செஞ்சது யார் தெரியுமா? தலைவர் தான். ஒரு பிள்ளை அங்கே அனுப்பு, இங்கே அனுப்பு, இங்கே அனுப்பு, எல்லாருக்கும் சரி பண்ணிவிட்டு எங்கள் அண்ணி மூத்த அண்ணி ஜானகி கடைசியாக பாலாவை என்று கொடுத்துருங்கன்னு கெஞ்சி பார்த்தாங்க. கெஞ்சி பாலாவை மட்டுமாதான் எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு. என்ன சினிமா தலைவர் சொன்னார்? என்னையை நம்பி என் மண்ணின் விடுதலைக்காக தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்கிறாங்க. அவர்களைப் போலவே என் பிள்ளையின் களத்தில் சாகிறதான் நான் விரும்புகிறேன், அவர்கள் பிள்ளைகளைப் போல. அப்படி ஒரு தலைவனை உலக வரலாற்று சொல்றா பாப்பா. உலக வரலாற்றில் 3 தலைமுறை களத்தில் மாண்டதடா. 3 தலைமுறை, அப்பா அம்மா. யோசிச்சு பாரு, பிள்ளை 3 தலைமுறை களத்தில் நின்றுச்சு. தலைவன் நின்னா, அண்ணி நின்னாங்க, பிள்ளைகள் நின்றுச்சு, அப்பா அம்மா எல்லாரும். இப்படி ஒரு தலைவனை நீ என்ன எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சொல்லு பார்ப்போம், சொல்லு. அந்த வெறி உனக்கு இருக்கணும். உன்னை கொண்டாந்தீங்க விட்டான்ல, விட்டவனையெல்லாம் நீ இதே மாதிரி வெளியில் விரட்டி விடணும். யார் மாதிரி? நம்ம பாட்டம் புளித்தவன் மாதிரி. அப்படிதான்டா வந்தான், அப்படிதான் வெள்ளைக்காரன் வந்தான். எல்லா பாளையக்காரனையும் முடிச்சாச்சு. இதை நெற்கட்டும் சேவலாம், இதை பூலி தேவனா பார்ப்போன்னு வந்தான். எந்த இடத்துல படையை கிளப்புனான வெள்ளைக்காரன் அதே இடத்துல கொண்டு விட்டுட்டு தொலைச்சு ராஸ்கல்னு வந்தான் நம்ம பாட்டேன். இதே மாதிரி செய்கிறோம். இதே மாதிரி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபிலாம் கூட்டம் போடுவா, நம்மகிட்ட அனுமதி கேட்கும். அதுக்குன்னு ஒரு ஆளை போடுவோம். நம்மள ஒரு அமைச்சர், அவனுக்கு அறவே கொடுக்காதரா. காலம் வருதா இல்லையா? இத்தனை மாவீரர்கள் படம் இருக்குல்லடா, இவன் மேலே சத்தியம் என்று சொல்கிறேன்டா, அவன் உண்மையிலேயே இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த நாட்டையும் நேசித்த உண்மையானால் ஒரு நாள் இந்த அதிகாரம் நம்மிடத்தில் சிக்காம போகாது. நான் வஞ்சம் தீர்க்காம சாக மாட்டேன், அதை மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கணும். தொலைச்சிட்டு தான் போவேன். மற்ற ஒரு அதிகாரம் வரப்போகுது. தமிழர் தேசிய திருவிழாவாக பொங்கல் அறிவிக்க போகிறோம். தமிழர் தேசிய எழுச்சி நாளாக மாவீர தினத்தை அறிவிக்க போகிறோம். தலைவர் பிறந்த நாளைக்கு இன்றைக்கி 1000 பேருக்கு தானே சாப்பாடு. நாட்டுக்கே சாப்பாடு 1 லட்சம் பேருக்கு எவன் வேணாலும் சாப்பிட்றா. போடுவோன்னு இருக்க போடுவோம். இந்த பார், நான் சொல்கிறேன் பாரு, ஈழம் அடைவேன், இல்லைன்னா இதை ஈழமாக்கிட்டு சாவேன். 2ல் ஒன்று நடந்து தான் போகும். நீ இங்கே வர என்னென்ன கனவு என் தலைவன் வச்சுருந்தானோ அவ்வளவையும் நான் செய்வேன். முதியோர் இல்லத்தை ஒழிப்பேன், அன்பு சோலை கொண்டு வருவேன், அன்பு தளிர் கொண்டு வருவேன். எல்லாம் என் ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கேன். இது நான் சிந்திச்சேன்னு நினைக்காதீங்க, அவர் சிந்திச்சது, நான் செயல்படுத்துவேன். அதிகாரம் எங்கே இருந்தானே அங்கே இருந்தானே இங்கே இருந்தானே, அண்ணன் செஞ்சானே தம்பி செஞ்சானே, நோக்கம் ஒன்று தான், என் இனம் வாழணும். அது தவிர எங்களுக்கு ஒரு கனவும் இல்லை.